सरप्राइज धोतीस एंड शर्ट्स नाले पूमर दा Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. வணங்கார் கூலி திரைப்படத்தை நடிக்கிறீங்களா? இல்லை சார் இல்லை கூலி படம் இல்லை. இப்போ இருக்கிறது போயிட்டுருக்கு, நல்லா தான் போயிட்டுருக்கு. குட் பேட் அக்லியில் பண்ணியிருக்கேன். ஆமாம் தெரியும். டிடி ரிட்டர்ன் போயிட்டுருக்கு. எப்படி இந்த குட் பேட் அக்லியில் நடித்தாங்க? நல்லா இருக்குது சார், சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் படம். கண்டிப்பாக நல்ல ஓப்பனிங் இருக்கும். ஆதித்யராஜன் இயக்கத்தில் முன்னாடியே நீங்கள் விஷால் மார்க் ஆண்டனி பண்ணேன். மார்க் ஆண்டனி. ஆமாம், அது இதுலேயும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, அதை பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்கேன். இந்த பயணத்தில் நீங்கள் எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள்லாம் நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? இதே காமெடி தானா இல்லை இல்லை குணச்சித்திர கதாபாத்திரங்களுக்கு மாறணுன்ற ஐடியா இருக்கா? அப்படி மாற்றமே எதுவுமே இல்லை சார். நம்ம ஒரு கேரக்டரை பண்ணுறோம். ஒரு சில படத்தில் இந்த மாதிரி கேரக்டர் கொடுப்பாங்க. ஒரு சில இப்போ பிளடி பேக்கர் பார்த்தீங்கன்னா அது காமெடியாக இருக்க ஒரு கேரக்டராக வருவேன். நமக்கு டேரக்டர் தான் நம்ம டிசைட் பண்ணுறது, நம்ம எதுவுமே டிசைட் பண்ணுறது. நம்ம ஒரு காமெடி தான் பண்ணணும்னு நமக்கு அபிப்பிராயமே கிடையாது. எந்த கேரக்டர் இருந்தாலும் நம்ம பண்ணணும், நல்லா பண்ணணும். இப்போ வெற்றிமாறன் சார் படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருணாசன் பையன் நடிச்சிருப்பார், நல்ல கேரக்டர். அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி கேரக்டரை நம்ம எடுத்து பண்ணணும். நமக்கு அந்த மாதிரிலாம் வரணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு நம்ம ஃப்ளேவர் அப்போ தான் நம்ம மாறும். ஒரே மாதிரி பண்ணவே முடியாதுல்ல சார். நமக்கு என்னென்னா இப்போது நீங்கள் லூஸ் மோகன் சார் பார்த்துருப்பீங்க. அவர் சாதாரணமாக நல்லா பேசுவார். நான் அவரை வச்சு நிறைய ஈவெண்ட் பண்ணியிருக்கேன். ஆமாம், எம்ஜிஎம்ல கூப்பிட்டு போயிடுவேன். அப்போ 2500 தான் பேமெண்ட்டு. மயிலாப்பூரில் தான் வீடு, மேலே தான் வீட்டுக்கு போயிட்டு ஆட்டோவில் வருவார் அவர். என்ன ஆட்டோவில் அங்கேருந்து எம்ஜிஎம் வந்துடுவார். என்ன அந்த ஸ்டேஜில் நாங்கள் எப்படின்னா அந்த நியூ இயர் டைமு, தசரா டைமு என்னென்னா அவருடைய காமெடி வச்சுருவோம். அவர் ஒரு அரை மணி நேரம் பிரித்து வெஞ்சிடுவார். அவருடைய பேட்டர்னே பயங்கரமாக இருக்கும். இப்போது லூஸ் மோகன் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி என்ன வரும்? அவருடைய ஸ்லாங் தான் வரும். நம்ம அந்த மாதிரி பேட்டர்ன் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம இப்போது என்னை பார்த்தா அந்த ஸ்லாங் வரணுன்ற ஒரு விஷயம் பேட்டர்ன் தான் பண்ணோம். இது வந்து ரிப்பிட்டேஷன் கிடையாது. என்னுடைய மாடுலேஷனே இப்படி தான் இருக்கும். நான் கொஞ்சம் அமைதியாக பேசுவேன். கடவுள் சினிமாவில் அப்படியே மாறினேன்னா அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு உருவாக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்ம ஒரு அடையாளம் இருக்குல்ல லூஸ் மோகன், அது மாதிரி நமக்கு ஒரு அடையாளம் வேணுன்றதுக்காக தான் நம்ம இந்த பேட்டர்னே பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப பிடித்த காமெடிகள்லாம் யார் யார் சொல்லலாம் சார்? எல்லாருமே எல்லாருமே பயங்கரம் பண்ணுறாங்க சார். கவுண்டமணி அண்ணன்லாம் இன்றைக்கும் என்ன காமெடி. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்கோப்பில். இப்போ யோகி பாபு கூட தெரியும் பாருங்கள், குளமாவெல்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். தூக்கி மூஞ்சி மேலே கால் வைப்பாங்க. அந்த காமெடி பயங்கரமாக இருக்கும். எல்லாருமே ஒவ்வொரு இதில் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாரையும் பிடிக்கும் நம்ம. அவங்கெல்லாம் சார்லி தார்லாம் இன்றைக்கும் வந்து குணச்சித்திரமாகவும் பண்ணுறாரு, காமெடியும் அவங்க நிறைய பண்ணியிருப்பார். எனக்கு அவர் கூடயும் அவங்க பண்ணியிருக்காரு. குருக்கா படம் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இட்ஸ் வெரி குட் ஆர்டிஸ்ட். எல்லிகன சேனல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம், அவர் கூட நடிக்க முடியல. இன்றைக்கு நகைச்சுவை வந்து தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? டைரக்டருக்கு தான் சார் காரணம். குறையில ஸ்கிரிப்ட் தானே சார். உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் எழுதணும் சார். எழுதுனா தான் வாய்ப்பு வரும். நீங்கள் இன்றைக்கி எல்லாமே ட்ரெண்டு மாறி இருக்குது. ட்ரெண்டெல்லாம் எப்போவுமே மாறாது சார். ட்ரெண்டு என்றைக்குமே ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். ட்ரெண்டு மாறுது. எனக்கு புரியல. எனக்கு ட்ரெண்டுன்றது ஒன்று தான். பழைய சினிமா, புதிய சினிமான்றது ஒன்று தான். அதில் நம்ம என்ன எழுதுகிறோம், என்ன பண்ணுறோம், எந்த மாதிரி வருது, அந்த மாதிரி தான் பண்ண நம்ம கண்டி. நீங்கள் வந்து ஒரு சினிமா மாறிடுச்சுன்னு சொல்லி ஒரு விஷயத்த என்னால் எடுத்துக்கவே முடியல. எனக்கு சினிமா எப்படி மாறும்? சினிமா அது பழைய படமும் நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கும். நல்லா இருக்குன்னு பார்க்குறோம்ல. அப்போ எப்படி மாறிடுச்சு? அது மாறல. பழைய சினிமாவும் பார்க்குறோம், புது சினிமாவும் பார்க்குறோம். டைரக்டருங்க தான் சார் மெயினாக. டைரக்டருங்க கரெக்டாக எழுதி ஒன்று பண்ணாங்கன்னா 100%. ஏன்னா அவங்கள வந்து கடவுளுக்கு சமமானவங்க தான் டைரக்டருங்க. அவ்வளோ ஒரு கேரக்டர், எங்கள் டைரக்டரே ஒரு கேரக்டர் பேசுகிறாரு, அவங்க என்ன காஸ்டியூம் போடணும், என்ன மாதிரி ஒரு 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 உருவாக்கம் இல்லை, அது யாரால் பண்ண முடியும்? டைரக்டரால் தான் பண்ண முடியும். அதனால் அவங்க இன்றைக்கி என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் சினிமா. அதாவது இன்றைக்கி நீங்கள் இந்த காமெடி கம்மியாக இருக்கிறதுலாம் மெயின் காரணம்ல. அன்றைக்கி இருந்த டேரக்டர் பாதி பேர் இல்லையா சார்? இன்றைக்கி நிறைய பேர். ராமநாதன் சார்லாம் இல்லை. எவ்வளோ 100 படம் டைரக்ஷன் பண்ணி அவரெல்லாம் கொண்டாட வேணாம். நம்ம சினிமா கொண்டாடணும். அவ்வளோ காமெடி இருக்கும். ஒரு 30-40 படம் காமெடி படம் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அந்த டேரக்டருங்க இல்லையே இன்றைக்கி. அப்போ அதனால் காமெடி கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அது வேணும். என்னை பொறுத்த வரையும் சினிமா நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது? டாக்டர். டாக்டர். ஆமாம்.
அது எக்ஸ்ட்ரானரி காம்பினேஷன். அது அப்போ A1 2 படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போன படம். நெல்சனுடைய கதை விவாதத்தெல்லாம் கலந்துக்குவீங்களா நீங்கள்? நான் இருப்பேன், கூட இருப்பேன் சார். விவாதத்தில் கலந்துக்கலாம் நடிப்பாங்க, கூட இருப்பேன். நம்ம ஏதாவது ஒன்று சொல்லுவோம்ல என்ன, அதனால் கூட இருப்பேன், எப்போவுமே இருப்போம். எந்த கதையும் பண்ண உடனே உங்களுக்கு சொல்லுவாரா நெல்சன்? சொல்லுவார். நாங்கள் டிஸ்கஷனில் இருப்போம் டோட்டலாக. நான் இருப்பேன், அப்பப்போ போவேன். ஷூட்டிங்கில் அது நேரத்தில் அவர் கூட தான் சார் இருப்போம் மேக்ஸிமம். ஆல்மோஸ்ட் தினமும் சந்திச்சிருவேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஷூட்டிங்னா எனக்கு வேடந்தாங்கல் மேல் நேரம் அங்கே பறவை அங்கே தான் போய் உட்காரோம். அந்த மாதிரி தான் டோட்டலாக. தன்னுடைய உதவியாளர்கள் சொல்கிற கருத்தெல்லாம் ஏற்றுக்குவாரா நெல்சன்? சார் அவரெல்லாம் பயங்கர ஃப்ரீடம் சார். அவெல்லாம் கேட்பார், சீனை சொல்லிட்டு கேட்பார். அவங்க சொல்ல சஜஷன் கேட்பார். இவர் அதான் உங்களுக்கு விவாதம் எப்படி இருக்கும் டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம், இவர் டிஸ்கஷன் கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் ஏற்றுக்குவார். என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவார். நம்ம இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா கொடுத்தாலும் சிவபாலன் ஏதோ ஒரு பைத்தியம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாத்தையும் கேட்பாங்க. அருமை. ஆமாம், அந்த மாதிரி அதிலலாம் அவர் மற்ற எனக்கு தெரியல, மற்ற டேரக்டர் கூட நம்ம பழகினதில்ல. இவர்கிட்ட வந்து ஃப்ரீடமாக இருக்கும், ஜாலியாக இருப்போம். ஒன்றும் இல்லை, எது இருந்தாலும் ஓப்பன் டைப்பாக பேசுகிற ஆள் எங்கள் வேட்டை மன்னன் படம் நிறுத்தப்பட்ட போது எப்படிப்பட்ட பாதிப்பு இருந்தது சார்? அது ரொம்ப கஷ்டம் சார். அது வேட்டை மன்னன் வந்து நிறுத்தப்படும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பிகாஸ் அவருடைய ஃபஸ்ட்டு படம் இந்த விஜய் டிவிலேருந்து அது எதனால் நின்றுச்சு நம்ம எதுவுமே தெரியல நமக்கு. ஆக்சுவலாக எல்லாம் ஒரு படம் நின்றுச்சுனால கஷ்டம் தானே சார் ஆக்சுவலாக டோட்டலாக. அது அது என்ன சொல்கிறதுன்னு நம்ம தெரியல. அது அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அதுக்கப்புறம் 6 வருஷம் ஆச்சு சார் டேரக்ட். ஒவ்வொரு வருஷமாக அவர் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் லைக்கா மூலியமாக வந்தார். அப்போ அவர் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு தொடர்பு நல்லா தெரிஞ்சு தொடர்பு இருந்தது? ஆமாம். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் ஜோடி நம்பர் 2லேருந்து தெரியும் எனக்கு. அப்போ காலேஜ் படிச்சுட்டு தான் சார் அங்கே போனார் அவர். ஆமாம், அப்போதுலேருந்து நீங்கள் பரிசு கொடுத்ததை வாங்கி போனது அங்கே போனது. அப்போ தான் நான் ஷாக் ஆனேன். நான் ஆக்சுவலாக ஜோடி நம்பர் 1ல் அந்த ஃபோட்டோ ஷூட் கொரியோகிராஃபியில் நான் தான் பண்ணேன். அப்போது ஃபஸ்ட்டு ஜோடி நம்பர் 1 அது எல்லாமே அந்த அப்போது வந்து ரெக்ஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார் விஜய் டிவியில். அவர் தான் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ரெக்ஸ்ட்டு அப்புறம் சரத்துன்னு ஒருத்தர் அங்கே இருந்தார். இவங்கள தான் எனக்கு அந்த வாய்ப்பு. அப்போது அது அப்போதுலேருந்து எனக்கு பழக்கம் நெல்சன் சாரை. அங்கே விஜய் டிவியில் போனால் திடீர்னு இவர் டேரக்டர் வேறு. அதில் ஜோடி நம்பர் 1, 2 செகண்ட் சீசன் நினைக்கிறேன் அவர் தான் டைரக்ஷன் பண்ணார். அப்போதுலேருந்தே பழக்கம் எனக்கு டோட்டலாக. அப்போ பேசுவோம் எல்லாம். விஜய் டிவியில் பல நிகழ்ச்சிகள் சிறப்பாக அமைஞ்சதுக்கு ஆமாம். அவர் நல்லா யோசிச்சுட்டே இருப்பார் சார், நகத்தை கடிச்சிட்டு டோட்டலாக யோசிச்சுட்டு. ஆமாம், ஷூட்டிங் போனாலே அப்படியே மாறி ஒன்று நிற்கும். ஜாலியாகவும் இருப்பார், டக்குன்னு சீரியஸாகவும் அந்த டைமில் யோசிச்சு படம் அதில் ரொம்ப கரெக்டாக வந்துடணுன்ட்டு. கோவம் வருமா இருக்கும்? உங்களுக்கு கண்டிப்பாக வரும் சார், யார் சார் வராது? நான்லாம் எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பேன். கண்டிப்பாக கோவம் வரும், 100% கோவம் வரும். நல்லா பண்ணலன்னா எல்லாருக்குமே கோவம். அதுவும் நாங்கள் எதில் ஏதோ ஒன்று பண்ணுவோம், திட்டுவார். அதெல்லாம் நான் இன்னொரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். நான் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்லேயே இருந்திருக்கேன். ஆமாம், அது பெரிய அது வந்து யாருக்குமே இன்னும் நான் சொல்லலை அதெல்லாம். அப்போது உங்களுக்கு முன்னாடி வந்து செங்கல்பட்டு தியேட்டர்னா மொத்தம் 200 தேட்டர் இருக்கும். ஆமாம், இப்போ தான் தேட்டருங்க வந்து கம்மி ஆயிடுச்சு. இன்னொன்று என்னென்னா இப்போ வந்து எப்படின்னா சமைச்சு கீழே இறக்குனவொன்னே அது அவ்வளோதான், அதோடு முடிஞ்சிடுது. அது தட்டில் போட்டு கூட சாப்பிட முடியாது போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி சினிமா. ஏன்னா ரிலீஸ் ஆன 3 நாள் ஓடுது, 2 நாள். எனக்கே அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது. அன்றைக்கி வந்து 200 தியேட்டர் வந்து செங்கல்பட்டு தேட்டர் சி சென்டருக்காகவே படம் இருக்குது சார். கரெக்ட். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் ஒரு விஜயகாந்த் படம், அவர் சாருடைய படம் இருக்கும், ரஜினி சார் படம் இருக்கும். இது வந்து மார்க்கெட்டில் மீரன் சாமி ஸ்ட்ரீட் இருக்கும், அங்கே தான் இருப்பேன். அப்போ நம்ம தேர்ட் பார்ட்டி தானே, நம்மளும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணுன்ட்டு கேவிஆர் ஃபிலிம்ஸ்னு ஒன்று இருக்குது அங்கே. ஆக்சுவலாக அவர் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 300 படம் வச்சுருப்பார். 300 படம் வச்சுருப்பார் கேவிஆர் ஃபிலிம்ஸ். நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது, கேவிஆர் ராஜான்ட்டு. விஜய் படம் எல்லாமே அவர் தான் வச்சுருப்பார். அன்றைக்கி நாளைய தீர்ப்பு, விஷ்ணு, எல்லா படமும். அப்போ விஜய் சாருக்கு வந்து அப்போ தான் அப்போது பெருசாக நேம் இருக்கு கம்மியாது. அந்த படம் பூவே உனக்காகலன்னு தான் அவர் ஸ்டாரு. இவர் விஜய் படம் ஒரு 5 படம் வச்சுருப்பார். என்ன வேலைக்கிழமைனா போஸ்டர் மீனாதாபி சொல்லிட்டு ஃபுல்லாகவே ஒரு போஸ்டர் தான் இருக்கும். விஜய் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு மொத்த விஜய் படம் அவர் தான் வச்சுருக்காரு. போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விஜய் சார்லாம் பீக் மார்க்கெட். அப்போ உனக்காக அப்படியே லவ் டுடே வரும்போதுலாம்
மொத்தமே விஷ்ணுலாம் பயங்கரம் போச்சு. அப்புறம் அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை, ரசிகன் எல்லா படமும் அவர் தான் வச்சுருந்தார். அப்போ வந்து அப்போ 10 ஊர் போக 20 ஊர் போகலாம் அவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கு. ரிலீஸ் போக 10 ஊருன்னுவாங்க, அப்புறம் 20 ஊர் போகணும், 30 ஊருன்னுவாங்க. இவர் அந்த மாதிரி ஒரு வாங்குகிற டிஸ்ட்ரிபியூட்டர் தான். 30-40 ஊர். அவர்கிட்டருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு படம் வந்து புரியாத புதிர் ஒரு படம், அது 12,000 ரூபாய்க்கு வாங்கினேன். ரவிக்குமார் சார் படம். நான் அந்த படம் வந்து அந்த படம் கம்மியாக தான் ஓடிச்சு. ஆக்சுவலாக 30-40 சென்டர் தான் ஓடிச்சு. இன்னும் 140 சென்டர் இருக்குது. 12,000 ரூபாய் ஈஸியாக காசு எடுத்துடலான்னு நான் ஒரு கணக்கு போட்டு 140 சென்டர் 12,000 ரூபாவா? அப்போ அவ்வளோ இருக்குது சார், தேட்டர் அவ்வளோ இருக்குது சார். போட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 தேட்டர் போட்டேன். அம்பத்தூர் சக்தின்னு ஒரு தேட்டர் இருந்தது, அந்த தேட்டரில் படம் போட்டேன். அப்புறம் அந்த மார்க்கெட்டில் போயிட்டே இருக்கோம்ல, நல்லா போயிட்டு அடுத்தது நம்ம பண்ணோம் நாமேர் வண்ணமைக்கிறவர் ஒரு படம், புத்தசி படம். அந்த படம் செங்கல்பட்டு ஏரியா. அது ஒரு 50 ஊர் 60 ஊர் போக தான் வாங்கினேன் நான். அதை கேவிஆர் கிட்ட தான் வாங்கினேன். அது 60,000 அவ்வளோ கொடுத்து வாங்கினேன். அதுவும் நல்லா போச்சு. அது வாங்கினது அப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, 300 ரூபா தானே பொட்டி கேட்பாங்க. தேட்டரில் 300 400 தான் பொட்டி கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் போகாது. சில நேரத்தில் அந்த காசை எப்போ எடுக்கிறது நம்ம. அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் நாயுடுபேட்டை சூலூர்பேட்டைலாம் இருக்குல்ல, அது வந்து ஆந்திரா பார்டரு. இங்கேருந்து பொட்டியை போட்டுட்டு அங்கே போய் ஓட்டுவோம். மார்னிங் ஷோ அந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாம் அங்கே போட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கன்னிதிரை தோன்றினாள் அந்த படம் வந்து 60-80 ஊர் போக அவரும் பாலுன்னு ஒருத்தருந்தார். அவர்கிட்ட இருந்து அந்த படம் வாங்கினேன். அதுக்கப்புறம் முதல்வன் அதையும் வாங்கினேன். ஆமாம், அது டெல்லி சார்கிட்ட இருந்து அவர்கிட்ட இருந்து ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னென்னா உங்களுக்கு கேபிள் அப்போது பயங்கர பீக்காக இருந்தது. கேபிள் டிவி நிறைய வரும்போது சின்ன சின்ன தேட்டராக அப்படி மூடிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது என்னென்ன வேறு மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லாக டான்ஸில் போயிட்டு அங்கே ஆரம்பிச்சேன். அன்றைக்கி அதுக்கப்புறம் அந்த பக்கம் நான் எட்டியும் பார்க்கல, போகவே இல்லை. விஜய் சேதுபதியோட ஒரே படம் தான் அடிச்சிங்களா? ஆமாம், காற்று வாக்கில் 2 காதல். இப்போவும் ஃபோன் பண்ணுவார் சார், அவர் நல்ல டச்சில் இருப்பார். ஆமாம், என்னடா பெரிய மனுஷா கல்யாணத்தை பண்ணிட்டேன், ஃபோன் கூட பண்ணல, எனக்கே தெரியாது நான் கல்யாணம் பண்ணது, எப்படி ஒன்றை கூப்பிட்றது. அவர் எப்பவுமே ஃபோன் பண்ணுவார். குழந்தை பேபி பிறந்ததை நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அந்த மாதிரி அவர் வெடி பக்கர் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி சொன்னார், ஏய் நல்லா பண்ணியிருக்கடா, சூப்பராக பண்ணியிருக்கடா. ஒரு ஆக்டராக உங்களுக்கு ஏதாவது கன்வெக்ஷன் இருக்கா அவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி நடிக்கக்கூடாது அப்படின்னு? இல்லை சார், நம்ம எப்படின்னா சிம்பிள் விஷயம் சார், எல்லாருமே பார்க்கணும் சார் படம். அந்த மாதிரி படம் தான் நம்ம நடிக்கிறோம். மெயினாக குழந்தைங்க உண்மையாகவே இப்போது வந்து ரொம்ப பார்க்குறாங்க. முன்னாடி வந்து எங்களெல்லாம் சினிமா கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. நம்மளால இந்த படம் பார்க்கணும், அந்த படம் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து எல்லாருமே எல்லா படம் பார்க்குறாங்க. அந்தமாரி படம் நடிக்கணும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கணுன்றது தான் நம்மளுடைய எய்ம். லேடிஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. காமெடிலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம இப்போ போகிற மாதிரி நம்ம ரோட்டில் தான் நடக்கிறோம், நம்ம எல்லாருமே சொல்கிறாங்க நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குன்ட்டு. அந்தமாரி ஒரு நேம் எடுத்துகிட்டு அப்படியே போயிடணும். இல்லை, எனக்கு அதுதான் ஒரு ஆசை எனக்கு. அதனால் அவங்க ரசிக்கிற மாதிரி படங்கள் பண்ணணும். ஆமாம் சார், கண்டிப்பாக. அவங்க மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி நம்ம என்றைக்குமே ஒரு விஷயம் கூட பண்ணக்கூடாது சார். அதில் எதையெல்லாம் தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? மெயின் வந்து டபுள் மீனிங் பண்ணவே கூடாது சார். அது தேவையே இல்லை சார். நம்ம சினிமாவுக்கு அது தேவையே இல்லை. டபுள் மீனிங் பண்ணக்கூடாது. மற்றபடி அதான் வல்கராக ஒரு விஷயத்த பண்ணவே கூடாது. அவங்களுக்கு ஒரு விஷயம் இப்போ நம்ம வீட்டிலே நம்ம லேடிஸ் இருக்காங்கும்போது ஒரு விஷயத்த பண்ணால் இவன் அப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல சார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரணும். இந்தமாதிரி பழைய ஆர்டிஸ்ட் அவ்வளோ பேர் இருக்காங்க சார். நாகேஷ் சார்லாம் இன்றைக்கு வரையும் அவ்வளோ ஜீனியஸ் ஒரு டைலாக் பேசுனதில்லை சார். அவர் அவ்வளோ சூப்பராக இல்லை. அதுமாதிரி தான் சார் பேர் இருக்கணும். நம்ம மாடலேஷன் தான் இருக்குமே தவிர கவுண்டமணி படத்தில் கூட அது மாதிரி டபுள் மீனிங் டைலாக் எங்கேயுமே கவுண்டமணியெல்லாம் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தரலாம், தெளிவாக சொல்லிடுவார் அவர். நல்லா க்ளீனாக சினிமாவில் அதுதானே சார் வேணும். சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணணுமே கண்டி. அவங்க முகத்தை சொல்லிச்சு ஒரு விஷயத்தை நம்ம காட்டணுன்ற ஒரு விஷயமே கிடையாது சொல்லுவேன். எப்படி இருக்குது சினிமா பயணம்? ரொம்ப நல்லா இருக்குது சார். சூப்பரான தொழில் சார். நல்ல கரெக்டாக பண்ணோம்னா நம்ம மேலும் மேலும் நல்லா ஜெயிச்சுட்டு போயிடலாம். சினிமா பற்றி உங்களுக்கு தெரியாதா? டேய் நீ என்னடா என் கூடயே முன்னாடி உட்காந்து சினிமாவை பற்றி என்கிட்ட சொல்கிறது. சினிமா நல்ல தொழில் தானே சார். ஆமாம், என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே நல்ல வேலை தானே சார். மக்களை தியேட்டர்கள் மாறலாம். இப்போ மால் தான் தியேட்டர் ஆகிடுச்சு. எல்லாமே தியேட்டருக்கு டிஃப்ரெண்ட்டாக மாறுது. ஆனால் மக்கள் வந்து நல்ல படத்தை பார்க்கலாம் சார். இன்றைக்கி பாருங்கள், முன்னாடி வந்து
கம்மியாக இப்போ மினிமம் சாதாரணமாக 100 க்ரோத்துன்றாங்க 300 க்ரோத்துன்றாங்க. அப்போ இன்றைக்கி மக்கள் நல்ல படத்தை பார்க்குறான்ல, அதனால் நம்ம பண்ண வேண்டியது நல்ல படம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த மாற்றம் சினிமாவில் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதாவது நினைக்கிறீங்களா? இல்லை சார், கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் சார். எல்லா டேரக்டருமே ப்ரொடியூசர்ஸ் வந்து 100% அது குறைஞ்சிட்ருக்கு. அதை 1% கூட கம்மி பண்ணக்கூடாது சார். ஒரு ஒரு ப்ரொடியூசர்னாலும் அதை டேரக்டரை உட்கார வச்சு, ப்ரொடியூசர் தானே சார் ஃபஸ்ட்டு எல்லாமே. நம்ம முதலாளி எல்லாமே அவங்க தானே. அது இருக்கா இப்போ? இருக்குது சார், நான் கொடுக்குறேன் சார். மற்றவரை பற்றி கன்ஃபார்மாக அது இருக்குது சார். அது இல்லாமல் சினிமா இவ்வளோ வளராது சார். சினிமா நீங்கள் ப்ரொடியூசருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். நம்ம அதை நம்ம கொடுக்குறோம். அதை அவங்க தான் வந்து அடுத்த கட்டத்துக்கு டேரக்டரை கொண்டு போகிறாங்க. டேரக்டர் தான் நம்மளை ஒரு வேலை வாங்குறாங்க. எல்லாமே இது எல்லாமே சேர்ந்தது கதை. இது எல்லாத்துக்குமே ஒன்று வேணும், வந்து நல்ல கதை வேணும், நல்ல ஸ்க்ரீன் ப்ளே. பாக்கியராஜ் சார் ஏன் சார் படம் பண்ணு, ஏன் சார் நீங்கள் ஃப்ரெண்டு தானே சார் அவர் சொல்ல வேண்டியதானே சார் அவர், ஏன் சார் நிறுத்திட்டார் அவர்? மணிரத்னம் சார் படம் பண்ணியிருக்காரு, இவர் ஏன் பண்ண மாட்டேன்றாரு? பண்ணலாம்ல, அவ்வளோ இன்றைக்கி பண்ணலாம். இந்தியாவிலேயே பெரிய ஆள் சார், இந்தியாவிலே ஸ்க்ரீன் பிளேயராக அவர் தான் சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்காரு, அவர் ஏன் படம் பண்ணல? வியாபார ரீதியாக தான் எல்லாருக்கும் வியாபாரமே ஒன்றும் கிடையாது, தயக்கம் இருக்குது. என்ன சார் தயக்கம்? அவர் என்ன எங்கள் சின்ன ராதாலேருந்து இன்றைக்கி வரையும் முந்தானையை முடிச்சு ஒரு படம் சார். ஒரு சீன் சார், ஒரு சின்ன பிட்டு கூட அவ்வளோ சூப்பரான படத்தை இன்றைக்கும் பார்க்கலாம். அவரெல்லாம் படம் பண்ணணும் சார், அவரில் நிறைய படம் பண்ணணும் சார். இறங்கி நின்று பண்ணணும், தயக்கமே வேணாம் சார். சின்ன சின்ன போட்டு கண்டிப்பாக இருப்பாங்க. அவர் வேணான்னு நினைக்கிறாரா எனக்கு தெரியல எனக்கு. ஓகே, நன்றி. இதை நீ எப்பவுமே கழட்டக்கூடாது. வணங்கார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.